சிவன் நாவில் திருமால். எப்படி? சிவன் நாவில் திருமால். ஒரு சூட்சமமான மந்திரத்தை, சொல்லை, நுட்பமான செயலை பார்க்க போகின்றோம். நம்ம சிவாய நம என்று ஒரு வார்த்தை உண்டு. நிறைய பேருக்கு நுட்பமாக படிக்கின்றவர்களுக்கு தான் இது தெரியும். இந்த சிவ நாமத்தை எப்படி விஷ்ணு சகஸ்ர நாமத்தில் சொல்லுவோம் அப்படின்னா, சிவாய நம, அதாவது மங்களமானவர் என்று இதற்கு பொருள். இதை அப்படியே வச்சுக்கோங்க. உங்களுக்கு தெரியும், ஒவ்வொரு நாமத்துக்கும் ஒவ்வொரு சிறப்பு உண்டு. சிவன், அதாவது தனது மருமகன் சிவன், உங்களுக்கு தெரியும் திருமால் யாருன்னு. ஆனால் எதனால் சிவன் நாவில் திருமால் இருக்கிறார் என்ற சூட்சமத்தை இதுவரை யாரும் சொல்லவில்லை. 1000 நாமங்கள் 1000 கதையில் ஊவே வெங்கடேஷ் அவர்கள் மூலத்தோடு பதிவு செய்திருக்கிறார். தனது மகன் அவமானப்படுவதை காட்டிலும் மருமகன் அவமானப்படுவதை மாமனார் ரசிப்பார். நல்லா கவனிக்கணும் இந்த வார்த்தையை. அப்படி சிவனாகிய மருமகனை அவமானப்படுத்த வேண்டும் என்பதற்காகவே தட்சன் ஒரு யாகத்தை நடத்துகிறான்.